சில வருஷங்கள் முன்னாடி சோசியல் மீடியால ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு. நடிகை ரேவதி அவர்களை இந்தியாவின் ஸ்கார்லெட் ஜான்சன் அப்படின்னு சொல்லி அதுல வர்ணிச்சிருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்த யாராலையுமே அதை மறுக்க முடியாது. நிச்சயமா ஸ்கார்லெட் ஜான்சனுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத, இன்னும் சொல்ல போனா அவங்களோட ரொம்பவே அழகான ஒரு நடிகை தான் ரேவதி அவர்கள். 80களில் எவ்வளவோ புகழ்பெற்ற நடிகைகள் இருந்தாலும் ரேவதி அவர்கள் தனித்துவமான அழகும் நடிப்பும் கொண்டவங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. இன்னைக்கு அவங்களோட பர்த்டே. அதனால இந்த வீடியோல ரேவதி அவர்கள் பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தி தான் பேச போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நடிகை ரேவதி அவர்களோட இயற்பெயர் வந்து ஆஷா கெலுன்னி. அப்பா மலையாளம், அம்மா வந்து தமிழ். தமிழ்னா பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஃபேமிலி. ஜூலை 8, 1966 தான் அவங்க பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு பரதநாட்டியம் மேல பயங்கரமான ஆர்வம். 7 வயசுல இருந்தே பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சரும் கூட. 1979 இவங்க சென்னையில இவங்களோட பரதநாட்டியம் டான்ஸுக்கான அரங்கேற்றத்தை நிகழ்த்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த ஷோல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ வந்து ஒரு பாப்புலரான தமிழ் மேகசின்ல கவர் போட்டோவா பப்ளிஷ் ஆகுது. அந்த போட்டோவை பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட மண் வாசனை படத்துக்கு இந்த மாதிரி ஒரு முகத்தை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்றாரு. 1983 மண் வாசனை படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படமே சில்வர் ஜூப்ளி, சூப்பர் டூப்பர் ஹிட். ரேவதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைக்குது. அதே வருஷத்துல கட்டத்தே கிளிக்கூடு அப்படிங்கிற படத்தின் மூலமா மலையாளத்திலையும் அறிமுகமாகறாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதே போல சீதம்மா பெல்லி அப்படிங்கிற படத்தின் மூலமா தெலுங்குலையும் அறிமுகமாகறாங்க. அடுத்தடுத்து நிறைய மொழிகள்ல நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 80களில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையா மாறுறாங்க. பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மகேந்திரன், பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்குனர்களோட படங்களையும் நடிக்கிறாங்க. நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ஈஸியா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி அட்டகாசமான படங்கள் எல்லாமே தொடர்ந்து நடிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ரேவதி அவர்களுக்கு ஒரு முக்கியமான பிரேக் அப்படின்னா மௌனராகம் படத்தை தான் சொல்லணும். 1986 வெளியான படம். மணிரத்னம் அவர்களுக்குமே அவரோட கரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ரேவதி அவர்கள் ஏற்கனவே மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல பகல் நிலவு படத்தில் நடிச்சிருந்தாலும் மௌனராகத்தின் மூலமா தான் ரேவதி அவர்களுக்கும் சரி, மணிரத்னம் அவர்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் கிடைச்சது. மௌனராகத்துல அவங்க பண்ணியிருந்த திவ்யாங்கிற கேரக்டர் எல்லாராலும் பெருமளவு ரசிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா புன்னகை மன்னன் 1986 வெளியான படம். கமல்ஹாசன் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சாங்க. இந்த படத்துக்கு முன்னாடியே 1984 வந்து ரஜினிகாந்த் அவர்களோட கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்துல ரேவதி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த படம் சரியா போகல அப்படிங்கறனால பெரிய அளவுல பேசப்படல. அப்படி பார்க்கும்போது புன்னகை மன்னன் ரேவதி அவர்களோட கரியர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். இன்னைக்கு வரைக்கும் கமல் அவர்களும் ரேவதி அவர்களும் அந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த டான்ஸ் கோரியோகிராஃபி இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல ரசிக்கப்பட்டு இருக்கு. அடுத்ததான் அவங்க பண்ண படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அவதாரம் படத்தை சொல்ல. ஒரு பார்வை இல்லாத பெண்ணா நடிச்சிருப்பாங்க. தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல அவங்க கொடுத்திருந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். புன்னகை மன்னனுக்கு அப்புறம் திரும்பவும் தேவர் மகன்ல வந்து கமல் சார் கூட பேர் பண்றாங்க ரேவதி அவர்கள். பஞ்சவர்ணம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருப்பாங்க. ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு, அவளுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவ எப்படி ரியாக்ட் பண்றா, ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நின்று போறப்ப அவங்க ரியாக்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற ஒருத்த கூட கல்யாணம் ஆயிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க விஷயங்களுக்குள்ள அடாப்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் கிராஃபே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை வந்து அட்டகாசமா பண்ணிருப்பாங்க ரேவதி அவர்கள். தேவர் மகன் படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கேட்டகரியில அவங்களுக்கு நேஷனல் அவார்டுமே கிடைச்சது. அடுத்ததா ரேவதி அவர்கள் நடிச்ச படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா பாலு மகேந்திராவோட மறுபடியும். இந்த படமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் தான். அதுலயும் குறிப்பா ரேவதி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ரொம்ப அன்போடையும் கரிசனத்தோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை அவங்க எவ்வளவு போல்டா எடுத்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல ரொம்பவே அற்புதமா இருக்கும். பொதுவாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது, துரோகம் பண்ணிடுறது, ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கடைசியில மனைவி வந்து அவங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரி, அவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் படங்களை முடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஆனா அவங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, நான் என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அதாவது ஒரு பொண்ணு என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மூவ் ஆகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து இதுதான் முதல் படம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படமா சூஸ் பண்ணி பேசினாலே ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். அந்த அளவுக்கு அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காங்க ரேவதி அவர்கள். அவங்கள பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும் அப்படின்னா 80s and 90sல தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜ்லயுமே ஃபிலிம்ஃபேர் வாங்கின ஒரே நடிகை வந்து ரேவதி அவர்கள் தான். நடிகையா மட்டும் இல்லாம ஒரு இயக்குனராகவும் 4-5 படங்கள் கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரேவதி அவர்கள். அதுல ஒரு படத்துக்கு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற கேட்டகரியில நேஷனல் அவார்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அழகு, நடிப்பு, திறமைன்னு எல்லா விஷயங்களுமே சிறந்து விளங்கக்கூடிய ரேவதி அவர்கள் தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலா ரேவதி அவர்களுக்கு விசில் சார்பா நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரேவதி அவர்கள் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.